சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஆன்மீக சமூக சேவகர்கள், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆன்மீக யாத்திரையை கற்றுக் கொடுக்கணும். இப்போ இந்த பழைய உலகமானது முடிய போகுது. ஆத்மா இப்போ தேகத்தை விடுத்து வீட்டிற்கு திரும்பி செல்லணும். 84 பிறவிகள் முடிவடைந்துருச்சு என்று எல்லாருக்கும் செய்தியை சொல்லுங்க. உலகத்தில் கூட சமூக சேவகர்கள் ஏதேதோ சேவைகளை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆத்மாவிற்கு வீட்டிற்கு செல்வதற்கான யாத்திரையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக சமூக சேவகர்கள் அப்படின்னு அப்பா சொல்கிறார். மேலும் பாபா உடல், மனம், பொருள் எல்லாமே இப்போ தந்தைக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக இன்ஷூர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எதெல்லாம் ஈடுபடுத்துகிறீங்களோ அதனுடைய பலனானது 21 ஜென்மத்திற்கு உங்களுக்கு ரிட்டனாக கிடைத்திடும். பக்தியில் கூட தான புண்ணியம் செய்யறது எதிர்காலத்தில் பகவான் கொடுப்பாரு என்பதுக்காக தான். ஆனால் இப்போ நடைமுறையில் தந்தை வந்திருக்கிறதுனால இப்போ செய்கிற எல்லாத்துக்குமே அநேக ஜென்மத்திற்கான பலன் உண்டு. அதனால் ஈடுபடுத்துங்க. உடல், மனம், பொருளை ஈடுபடுத்தி சேவையும் செய்யுங்க. வெறும் இன்ஷூர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மட்டும் இருந்துடாதீங்க. எவ்வளோ சேவை செய்வீர்களோ அவ்வளோ உயர்ந்த பாக்கியம் உருவாகும். எவ்வளோ சேவையின் கூடவே தாரணை மூர்த்திகளாக ஆவீங்களோ அவ்வளோ உயர்ந்த பலனை, பதவியை நீங்கள் அடைய முடியும். சொன்னால தாரணை ரூபங்களாக ஆகுங்க என்று பாபா சொல்லார். மேலும் பாபா வார்த்தையினுடைய சேவையை நீங்கள் எல்லாரும் செய்கிறீங்க. ஆனால் வார்த்தை சேவையின் கூடவே எண்ணத்தினுடைய, மனதினுடைய சேவையும் செய்யுங்க. மனதால் ஒருத்தருக்கு சுத்தமான சுபமான எண்ணத்தை வைத்தீங்கன்னா அந்த சுப எண்ணமானது அவருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் மனதினுடைய சேவையில் கூட நிறைய கவனம் கொடுங்க அப்படின்னு பாபா சொல்லார். மேலும் பாபா நிறைய விஷயத்தை உணர்த்துறாரு. வாங்க முழு முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 20/11/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி ஆவதற்காக நீங்கள் இப்போது நேரடியாக உங்கள் உடல், மனம், செல்வத்தை இன்ஷூர் செய்யுங்கள். இந்த நேரமே இந்த எல்லையற்ற இன்சூரன்ஸ் செய்யப்படுகிறது. கேள்வி: நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் பிறருக்கு எதை நினைவூட்டி முன்னேற வேண்டும்? பதில்: இப்போது நாடகம் முடிந்தது, வீடு திரும்ப வேண்டும். அநேக முறை இந்த பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். 84 பிறவிகளை முடித்திருக்கிறீர்கள். இப்போது ஷரீர வடிவ ஆடையை களைந்து வீட்டிற்கு போக வேண்டும் என்பதை ஒருவர் பிறருக்கு நினைவூட்டுங்கள். இதுதான் ஆன்மீக சமூக சேவகர்கள் உங்களுடைய சேவை. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை ஆன்மீக சமூக சேவகர்கள் நீங்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபு. ஓம் சாந்தி. எங்கே கீதா பாடசாலை இருக்குமோ அங்கே இந்த பாடலை குறிப்பாக பாடுகிறார்கள். கீதை சொல்பவர் முதலில் இந்த ஸ்லோகத்தை பாடுவார். எனினும் யாரை அழைக்கிறோம் என்பது தெரிவதில்லை. இந்த நேரம் தர்ம நிந்தனை நடக்கிறது. முதலில் இருப்பது பிரார்த்தனை. பின்னர் வாருங்கள், மீண்டும் வந்து கீதை ஞானத்தை சொல்லுங்கள் என்று ரெஸ்பான்ஸ் செய்கிறார்கள். ஏனென்றால் பாவங்கள் மிக அதிகமாகிவிட்டன. ஆமாம், எப்போது பாரதவாசிகள் பாவாத்மாக்களாக துக்கமுடையவர்களாக ஆகிறார்களோ, தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ, அப்போது நான் வருகிறேன் என்று அவரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார். சொரூபத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயம் மனித உடலிலேயே வருவார். தந்தை வரணும்னா
கண்டிப்பாக மனித உடலிலேயே வருவார். உருவத்தை எல்லா ஆத்மாக்களும் மாற்றுகின்றன. ஆத்மாக்கள் நீங்கள் உண்மையில் நிராகாரியாக இருக்கிறீர்கள். பின்னர் இங்கே வந்து சாக்காரியாகிறீர்கள். உங்களை மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். இப்போது மனிதர்கள் பாவாத்மாக்களாக பதீத்தமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நானும் எனது சொரூபத்தை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் எப்படி நிராகார நிலையிலிருந்து சாக்காரியாக மாறினீர்களோ அப்படி நானும் ஆக வேண்டியிருக்கிறது என்று தந்தையும் சொல்கிறார். இந்த பதீத்த உலகில் ஸ்ரீகிருஷ்ணர் வர முடியாது. அவரோ ஸ்வர்க்கத்தின் எஜமானர். ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொன்னார் என நினைக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரோ பதீத்த உலகில் இருக்க முடியாது. அவரது பெயர், உருவம், தேசம், காலம், செயல் எல்லாம் முற்றிலும் வேறாக இருக்கின்றன. இதை தந்தையே சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு தனது தாய் தந்தை இருக்கிறார்கள். அவர் தாயின் கர்ப்பத்தில் தனது உருவத்தை படைத்தார். நானோ கர்ப்பத்திற்கு போவதில்லை. எனக்கு ரதம் நிச்சயம் தேவை. நான் இவரது பல பிறவிகளில் கடைசி பிறவியில் பிரவேசம் செய்கிறேன். பிரம்மாவினுடைய அநேக ஜென்மத்தினுடைய அந்திமத்தில் வரேன்னு சொல்கிறார். முதல் நம்பரில் இருப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர். இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியாக இருப்பது 84வது பிறவி. அதில்தான் நான் வருகிறேன். இவர் தனது பிறவிகளை அறியவில்லை. நான் எனது பிறவியை அறியவில்லை என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்வதில்லை. யாருக்குள் நான் பிரவேசம் செய்கிறேனோ அவர் தனது பிறவிகளை அறியவில்லை என்று பகவான் சொல்கிறார். பிரம்மா பாபாவுக்கு தன்னுடைய பிறவியினுடைய ரகசியம் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஸ்ரீ பாபா நுழைந்த உடனே மொத்த ஜென்மத்தினுடைய ரகசியத்தையும் புரிய வைத்துட்டார். ஸ்ரீகிருஷ்ணரோ ராஜதானியினுடைய எஜமானராக இருக்கிறார். சத்தியத்தில் இருப்பது சூரிய வம்ச ராஜ்யம், விஷ்ணுபுரி. லக்ஷ்மி நாராயணரை விஷ்ணு என்று சொல்கிறார்கள். எங்கே சொற்பொழிவு நடந்தாலும் இந்த பாடல் போதுமானது. ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபு என்ற பாடல் போதுமானது. ஏனென்றால் இதை பாரதவாசிகள் தாமே பாடுகிறார்கள். எப்போது தர்மம் மறையுமோ அப்போது மீண்டும் கீதையை சொல்ல முடியும். அதே தர்மம் மீண்டும் ஸ்தாபனையாக வேண்டும். அந்த தர்மத்தின் மனிதர்கள் யாருமே இல்லை. அப்போது கீதையின் ஞானம் எங்கிருந்து வரும்? சத்யுக திரேதாவில் சாஸ்திரங்கள் போன்ற எதுவும் இருப்பதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். இவை அனைத்தும் பக்தி மார்க்க பொருட்கள். இவற்றின் மூலமாக யாரும் என்னை சந்திக்க முடியாது. பக்தி மார்க்கத்தினுடைய சாதனத்தினால என்னை அடைய முடியாதுன்னு அப்பா சொல்கிறார். நான் வரவேண்டியதாக இருக்கிறது. நான் வந்து கதி வழியாக அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன். எல்லோரும் திரும்பி போக வேண்டும். கதிக்கு சென்று பின்னர் ஸ்வர்க்கத்திற்கு வர வேண்டும். முக்திக்கு சென்று பிறகு ஸ்வர்க்கத்திற்கு வரணும். முக்திக்கு சென்று பின்னர் ஜீவன் முக்திக்கு வர வேண்டும். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்க முடியும் என்று தந்தை சொல்கிறார். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்றால் துக்கமில்லா நிலை என்று பாடப்படுகிறது. சந்நியாசிகள் ஜீவன் முக்தி பெற முடியாது. அவர்கள் ஜீவன் முக்தியை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவர்கள் சுகத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் அவர்கள் சுகதாமத்திற்கு வரவும் முடியாது. இந்த சந்நியாசிகளின் தர்மம் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. சந்நியாச தர்மம் பின்னர் வருகிறது. இஸ்லாமியர், பௌத்தர் போன்ற யாரும் சத்தியுகத்திற்கு வரமாட்டார்கள். இப்போது மற்ற எல்லா தர்மங்களும் இருக்கின்றன.
மற்றபடி தேவதா தர்மம் மட்டும் இல்லை. அவர்கள் எல்லோரும் மற்ற தர்மங்களுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு தமது தர்மத்தை பற்றி தெரியவில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். அந்த தேவதா தர்மத்தினர்கள் மற்ற தர்மத்திற்கு மாறியிருக்காங்க. யாரும் தம்மை தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஜெய் ஹிந்த் என்று சொல்கிறார்கள். பாரதத்திற்கு வெற்றியும் பாரதத்திற்கு தோல்வியும் எப்போது ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது. எப்போது ராஜ்யபாக்கியம் கிடைக்குமோ அப்போது பாரதத்திற்கு வெற்றி கிடைக்கிறது. அப்போது பழைய உலகம் அழிகிறது. ராவணன் தோல்வியடைய வைக்கிறான், ராமர் வெற்றி பெற வைக்கிறார். ஸ்ரீபாபா வரும்போது பாரதத்திற்கு விஜயம், ராவணன் வந்ததுக்கப்புறம் பாரதத்தினுடைய தோல்வி. ஜெய் பாரத் என்று சொல்கிறார்கள். ஜெய் ஹிந்த் கிடையாது, வார்த்தைகளை மாற்றிவிட்டார்கள். கீதையில் வாக்கியங்கள் நல்ல நல்ல இருக்கின்றன. மிக உயர்ந்தவர் பகவான். எனக்கு எந்த தாய் தந்தையும் இல்லை, நான் எனது ரூபத்தை நானே உருவாக்க வேண்டியிருக்கிறது, நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணனுக்காவது தாய் தந்தைக்குள்ளார, அதாவது கர்ப்பத்தில் வந்து ஜென்மம் எடுக்கிறாரு. ஸோ தாய் தந்தை ஒரு உடலை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்ரீபாபா சொல்லார், எனக்குன்னு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது, நானே எனது உடலை செலக்ட் பண்ணுறேன். நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன், பிரம்மாவுக்குள்ளார பிரவேசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவரது தாய் பிறவி கொடுத்தார். நானோ கிரியேட்டர். டிராமாவில் உள்ளபடி இந்த பக்தி மார்க்கத்திற்காக அனைத்து சாஸ்திரங்கள் போன்றவையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கீதை, பாகவதம் போன்ற எல்லாம் தேவதா தர்மத்தின் மீதே உருவாக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் தந்தை தேவி தேவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். அது கடந்து விட்டது. பின்னர் எதிர்காலத்தில் வரும். முதல் இடை கடையை பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்று சொல்கிறார்கள். இதில் முதல் இடைக்கடையின் அர்த்தம் வேறு. எது பாஸ்ட் ஆகிவிட்டதோ அது பின்னர் பிரசன்ட் ஆகிறது. கடந்த கால கதையாக எதை சொல்கிறார்களோ அது ஃபியூச்சரில் ரிப்பீட் ஆகும். மனிதர்கள் இந்த விஷயங்களை அறியவில்லை. எது கடந்து விட்டதோ அந்த கதையை பாபா நிகழ்காலத்தில் சொல்கிறார். பின்னர் எதிர்காலத்தில் ரிப்பீட் ஆகும். இவை புரிந்து கொள்ளும் பெரிய விஷயங்கள். மிக தெளிவான புத்தி தேவை. உங்களை எங்கே அழைத்தாலும் நீங்கள் சொற்பொழிவாற்ற வேண்டும். சன்சோஸ் ஃபாதர். தமது தந்தை யார் என்று குழந்தையே சொல்லும். தந்தை நிச்சயம் தேவை. இல்லை என்றால் ஆஸ்தி எப்படி பெறுவீர்கள்? நீங்கள் மிக உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்கள். எனினும் பெரிய மனிதர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் எல்லோருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஹே காட்ஃபாதரே வாருங்கள் என எல்லோரும் காட்ஃபாதரை அழைக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். எனினும் அவர் யார்? நீங்கள் ஸ்ரீபாபாவிற்கும் புகழ் பாட வேண்டும், ஸ்ரீகிருஷ்ணருக்கும் புகழ் பாட வேண்டும், மேலும் பாரதத்திற்கும் புகழ் பாட வேண்டும். பாரதம் சிவாலயமாக, ஸ்வர்க்கமாக இருந்தது. 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அதை ஸ்தாபனை செய்தது யார்? நிச்சயம் மிக உயர்ந்த பகவான் செய்தார். அதனால் மிக உயர்ந்த நிராகார் பரம்பிதா பரமாத்மா சிவாய நமஹா என்று சொல்லப்படுகிறது. பாரதவாசிகள் சிவஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். எனினும் சிவன் எப்போது வந்திருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது.
ஸ்வர்க்கத்திற்கு முன்னர் இருக்கும் சங்கம யுகத்திலேயே நிச்சயம் வந்திருப்பார். நான் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகங்களில் வருகிறேன், சங்கமத்தில் வருகிறேன் என்று ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை, சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஒருவேளை ஒவ்வொரு யுகம் என்று சொன்னாலும் 4 அவதாரங்கள் இருக்க வேண்டும். அவர்களின் எத்தனை அவதாரங்களை காட்டியிருக்கிறார்கள்? மிக உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தை. அவரே ஸ்வர்க்கத்தை படைக்கிறார். பாரதமே ஸ்வர்க்கமாக இருந்தது, விகாரம் இல்லாமல் இருந்தது. பின்னர் அங்கே குழந்தை எப்படி பிறந்தார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப முடியாது. அங்கே என்ன பழக்க வழக்கம் இருக்குமோ அது நடக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முதலில் நீங்கள் தந்தையை தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே ஆத்மாவின் ஞானம் இருக்கும். ஆத்மாக்கள் நாம் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை எடுக்கிறோம். அழுவதற்கான விஷயமே இல்லை. ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுவார்கள். தான் எப்படி உருவத்தை மாற்றி வருகிறார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரை அப்படி சொல்ல மாட்டார்கள், உருவத்தை மாற்றி வந்தார் என்று. அவர் கர்ப்பத்தில் பிறவி எடுக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூக்ஷ்மவதனவாசிகள். பிரஜாபிதாவோ நிச்சயம் இங்கே தேவை. நாம் அவரது குழந்தைகள். அவர் நிராகார தந்தை, அழியாதவர். ஆத்மாக்கள் நாமும் அழியாதவர்கள். எனினும் நாம் நிச்சயம் மறுபிறவிகளில் வர வேண்டும். இப்படி இந்த டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் வந்து கீதையின் ஞானத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் எல்லோரும் நிச்சயம் சக்கரத்தில் வருவார்கள். அவர்கள் வாழ்ந்து சென்றவர்கள். தந்தையும் வந்துவிட்டு சென்றிருக்கிறார். மீண்டும் வந்திருக்கிறார். மீண்டும் வந்து கீதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். பதீத்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அதனால் நிச்சயம் பதீத்த உலகமாக இருக்கிறது. அதனால்தான் தூய்மையாக்க வாங்க என்று அழைக்கிறாங்க. எல்லோரும் பதீத்தமானவர்களாக, தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பாவத்தை கழுவ கங்கையில் குளிக்கப் போகிறார்கள். ஸ்வர்க்கத்தில் இந்த பாரதம் இருந்தது. பாரதம் மிக உயர்ந்த அழியாத கண்டம், அனைவருக்கும் தீர்த்த ஸ்தலம். எல்லா மனிதர்களும் பதீத்தமாக இருக்கிறார்கள். அனைவருக்கும் ஜீவன் முக்தி கொடுப்பவர் அந்த தந்தை. யார் இவ்வளவு பெரிய சேவை செய்கிறாரோ அவருக்கு நிச்சயம் புகழ் பாட வேண்டும். முழு உலகத்திற்கு ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய சத்கதியினுடைய வள்ளலுக்கு கட்டாயம் புகழ் பாடணுன்றார். அழியாத தந்தையின் ஜென்ம பூமி பாரதம். அவரே அனைவரையும் தூய்மையாக மாற்றுபவர். தந்தை தனது ஜென்மபூமியை விட்டுவிட்டு வேறெங்கும் போக முடியாது. அதனால்தான் எப்படி ரூபத்தை தருகிறேன் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தாரணையே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. தாரணையின் ஆதாரத்திலேயே குழந்தைகள் உங்களுக்கு பதவி கிடைக்கிறது. தாரணையினுடைய ஆதாரத்தில் தான் பதவி கிடைக்கிறது. எல்லோருடைய முரளியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒருவேளை மூங்கில் புல்லாங்குழலில் எல்லோரும் வாசித்தாலும் ஒரே மாதிரி வாசிக்க முடியாது. ஒவ்வொருவரின் நடிப்பின் பாகமும் வெவ்வேறாக இருக்கிறது. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பெரிய பாகம் இருக்கிறது. நான் நடிகன் என்று பரமாத்மாவும் சொல்கிறார். எப்போது தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன். பக்தி மார்க்கத்திலும் நான் கொடுக்கிறேன். ஈசனின் பெயரால் தான புண்ணியங்களை செய்கிறார்கள். அப்போது ஈசனே அவர்களுக்கு பலன் கொடுக்கிறார்.
எல்லோரும் தம்மை இன்சூர் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட எல்லாரும் தம்மை இன்சூர் செய்து கொள்கிறார்கள். இதன் பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு இன்சூர் செய்கிறீர்கள். அது எல்லைக்குட்பட்ட இன்சூரன்ஸ், மறைமுகமாக செய்வது. இது எல்லையற்ற இன்சூரன்ஸ், நேரடியாக செய்வது. நீங்கள் உடல், மனம், செல்வத்தால் தன்னை இன்சூர் செய்கிறீர்கள். பின்னர் அளவற்ற செல்வத்தை பெறுவீர்கள். எவர் ஹெல்த்தி வெல்த்தி ஆவீர்கள். நீங்கள் நேரடியாக இன்சூர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் ஈசன் பெயரால் தானம் செய்கிறார்கள். அப்போது ஈசன் கொடுப்பார் என்பதை புரிந்திருக்கிறார்கள். அவர் எப்படி கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதில்லை. தமக்கு என்ன கிடைத்தாலும் அதை ஈசன் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஈசனே குழந்தை கொடுத்தார், நல்லது, கொடுத்தால் பிறகு நிச்சயம் எடுத்தும் கொள்வார். நீங்கள் எல்லோரும் நிச்சயம் இறக்க வேண்டும். எதுவும் கூடவே வராது. இந்த சரீரமும் அழிய வேண்டும். அதனால் இப்போது எதை இன்சூர் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். பின்னர் 21 ஜென்மங்களுக்கு இன்சூர் ஆகிவிடும். அதற்காக இன்சூர் செய்துவிட்டு சேவை எதுவும் செய்யாமல் இங்கேயே சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சேவை செய்ய வேண்டும். உங்களுக்கும் செலவாகிறது தானே. இன்சூர் செய்துவிட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தால் எதுவும் கிடைக்காது. எப்போது சேவை செய்வீர்களோ அப்போதே கிடைக்கும். அதனால் உயர்ந்த பதவியும் பெறுவீர்கள். சேவை செய்யறதுனால உயர்ந்த பதவியும் பெறுவீர்கள். ஒருவர் எந்த அளவு அதிகமாக சேவை செய்வாரோ அந்த அளவு அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் சேவை செய்தால் கொஞ்சம் கிடைக்கும். அரசாங்கத்தின் சமூக சேவகர்களும் நம்பர்வார் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அநேக வித சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உலகிய சேவகர்கள். உங்களுடையது ஆன்மீக சேவை. ஒவ்வொருவரையும் நீங்கள் யாத்ரிகர்களாக மாற்றுகிறீர்கள். இது தந்தையிடம் போவதற்கான ஆன்மீக யாத்திரை. தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் குரு, கோஷாயிகள் போன்றவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பரம்பிதா பரமாத்மா நிராகாரர். அவர் சாக்கார ரூபத்தை தாரணை செய்து புரிய வைக்கிறார். நான் கடனுக்கு பெறுகிறேன் என்று சொல்கிறார். இயற்கையின் ஆதாரத்தை பெறுகிறேன். நீங்களும் உடலில்லாமல் வந்தீர்கள். இப்போது மீண்டும் எல்லோரும் திரும்பி போக வேண்டும். மரணம் முன்னால் இருக்கிறது என்று அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கும் சொல்கிறார். யாதவர்களும் கௌரவர்களும் அழிந்து போவார்கள். மற்றபடி பாண்டவர்கள் மீண்டும் வந்து ஆட்சி செய்வார்கள். இங்கே கீதையின் காலம் ரிப்பீட் ஆகிக் கொண்டிருக்கிறது. பழைய உலகம் அழிய வேண்டும். 84 பிறவிகள் எடுத்து இப்போது உலகம் பழையதாகிவிட்டது. 84 பிறவிகள் முடிந்துவிட்டன. நாடகம் முடிந்துவிட்டது. இப்போது திரும்பி போக வேண்டும். ஷரீரத்தை விடுத்து வீட்டிற்கு போகிறீர்கள். இப்போது திரும்பி போக வேண்டும் என்ற நினைவை ஒருவர் பிறருக்கு கொடுக்க வேண்டும். அநேக முறை 84 பிறவிகளின் இந்த பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். இந்த நாடகம் அனாதியாக உருவாக்கப்பட்டுள்ளது. யார் யார் எந்தெந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தமது பிரிவிற்கு போக வேண்டும்.
எந்த தேவி தேவர் தர்மம் காணாமல் போனதோ அதன் செடிகள் நடப்படுகின்றன. யார் இதன் மலர்களாக இருப்பார்களோ அவர்கள் வருவார்கள். நல்ல நல்ல மலர்கள் வருகிறார்கள். பின்னர் மாயாவின் புயல் வீசும்போது விழுந்து விடுகிறார்கள். பின்னர் ஞானத்தின் சஞ்சீவினி மூலிகை கிடைத்தவுடன் எழுகிறார்கள். நீங்கள் சாஸ்திரங்களை படித்து வந்திருக்கிறீர்கள் என்று தந்தையும் சொல்கிறார். உண்மையில் இவருக்கு குரு போன்றோரும் இருந்தார்கள். குருமார்கள் உட்பட அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை. ஒரு நொடியில் முக்தி, ஜீவன் முக்தி. ராஜாராணி என்றால் இல்லற மார்க்கமாக இருக்கிறது. விகாரமற்ற இல்லற மார்க்கமாக இருந்தது. இப்போது சம்பூர்ண விகார உலகமாக இருக்கிறது. அங்கே ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. ராவண ராஜ்யம் அரை கல்பத்திற்கு பின்னர் ஆரம்பமாகிறது. பாரதவாசிகளே ராவணனிடம் தோல்வியடைகிறார்கள். மற்ற எல்லா தர்மங்களை சேர்ந்தவர்களும் அவரவர் நேரப்படி சதோ ரஜோ தமோவை கடந்து போகிறார்கள். முதலில் சுகத்திலும் பின்னர் துக்கத்திலும் வருகிறார்கள். முக்திக்கு பின்னர் இருப்பது ஜீவன் முக்தி. இந்த நேரம் எல்லோரும் தமோ பிரதானமாக உலுத்து போன நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு சரீரத்தை விடுத்து பின்னர் அடுத்த புதிய சரீரத்தை பெறுகிறது. நான் பிறப்பிறப்பில் வருவதில்லை என்று தந்தை சொல்கிறார். எனக்கு யாரும் தந்தையாக இருக்க முடியாது. மற்ற எல்லோருக்கும் தந்தை இருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பிறவி தாயின் கர்ப்பத்திலிருந்து ஏற்படுகிறது. இதே பிரம்மா எப்போது ராஜ்யத்தை பெறுவாரோ அப்போது கர்ப்பத்தில் பிறவி எடுப்பார். இவரையே பழையவரிலிருந்து புதியவராக மாற்ற வேண்டும். இவர் 84 பிறவிகள் பழையவர். அரிதாக ஒருவரின் புத்தியில் சரியானபடி அமர்கிறது மற்றும் போதை ஏறுகிறது. புதிய மனிதர் பழையவராக ஆகும்போது தந்தை பிரவேசித்து மீண்டும் அவரை புதியவராக மாற்றுறார். இது யாருடைய புத்தியில் உட்காருதோ அவர்களுக்கு போதை அதிகமாக இருக்குன்றார். இந்த ஞான கல்லூரி நறுமணம் வீசக்கூடியது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவும் காலை வணக்கமும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஆன்மீக சமூக சேவகராகி அனைவருக்கும் ஆன்மீக யாத்திரையை கற்பிக்க வேண்டும். உங்கள் தேவி தேவர் தர்மத்தின் செடிகளை நட வேண்டும். 2. உங்கள் தெளிந்த புத்தியால் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். முதலில் தான் தாரணை செய்து பின்னர் பிறருக்கும் சொல்ல வேண்டும். வரதானம்: வார்த்தையோடு கூடவே மனதின் மூலமாகவும் சக்திசாலி சேவை செய்யும் சகஜ வெற்றிமூர்த்தி ஆகுக. வார்த்தையோடு கூடவே மனதின் மூலமாகவும் சக்திசாலி சேவை செய்யும் சகஜ வெற்றிமூர்த்தி ஆகுக. வார்த்தை சேவையில் எப்போதும் பிஸியாக இருக்கிறீர்கள், அனுபவியாக இருக்கிறீர்கள். அப்படி ஒவ்வொரு நேரமும் வார்த்தையோடு கூடவே மனசேவையும் தானாக நடக்க வேண்டும். மனசேவை என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தின் சுத்த வைப்ரேஷன் கொடுப்பது தனக்கும் பிறருக்கும் அனுபவமாக வேண்டும். மனதில் ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மனசேவை செய்வதால்
வார்த்தையின் சக்தி சேமிப்பாகும். மேலும் இந்த மனதின் சக்திசாலி சேவை எளிதில் வெற்றி மூர்த்தியாக மாற்றிவிடும். ஸ்லோகன்: தனது ஒவ்வொரு நடத்தையாலும் தந்தையின் பெயரை பிரசித்தம் செய்பவரே மிக உண்மையான கடவுளின் உதவியாளர். தனது ஒவ்வொரு நடத்தையாலும் தந்தையின் பெயரை பிரசித்தம் செய்பவரே மிக உண்மையான கடவுளின் உதவியாளர். ஓம் சாந்தி.